ஹலோ. மல்லி, என்ன பண்ற? தூங்கிட்டியா? அது எப்படி தூங்குவேன்? உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். வந்துட்டீங்களா? நான் வெளியில தான் இருக்கேன். அந்த ராஜி முழிச்சிருக்காளா? அவங்க ரூம்ல லைட் எரியுது. தூங்கிட்டாங்களா இல்லையான்னு தெரியல. நான் சொன்ன விஷயம் எல்லாம் ரெடியா இருக்குல்ல? ரெடியா இருக்குங்க. சத்தம் இல்லாம அப்படியே மாடிக்கு வா. நானும் அப்படியே மாடிக்கு வந்துடுறேன். சரிங்க. ஓகே, சீக்கிரம் வா. ஹாய் மல்லி, எப்படி இருக்க? நீங்க ஈஸியா மாடிக்கு வான்னு சொல்லிட்டீங்க. அந்த ராஜி கண்ணுல படாம வரதுக்குள்ள என் உயிரே போயிடுச்சு தெரியுமா? மல்லி, இப்படி எல்லாம் ரகசியமா சந்திக்கிறதுல தான் ஒரு கிக்கே இருக்கு. முன்னாடி இப்படி எல்லாம் பண்ண சொன்னீங்க, சரி. இப்ப காலம் போன கடைசியில மொட்டை மாடிக்கு வா, மரத்துல ஏறி வா, மலையில ஏறி வான்னு சொன்னா எப்படிங்க? காலையில இருந்து எவ்வளவு வேலை பார்த்துட்டு இருக்கேன். மல்லி, இந்த த்ரில் கூட இல்லனா லைஃப்ல இன்ட்ரெஸ்டே இருக்காது. சரி சரி, பேசிட்டே இருக்கும். முதல்ல உட்காருங்க, சாப்பிடலாம். சரி. மல்லி, இந்த 10 நாளும் உன் கையால சாப்பிட முடியாம போயிடுமோன்னு ரொம்ப பயந்தேன் தெரியுமா? ஆமா, எப்படி அவகிட்ட இருந்து தப்பிச்சு வந்தீங்க? அந்த கதையை ஏன் கேக்குற? பாண்டிச்சேரியில ஒரு கிளையண்ட் மீட்டிங்னு சொல்லிட்டு அப்படியே தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். உங்களை பார்த்தா தப்பிச்சு ஓடி வந்த மாதிரி தெரியலையே. ஏதோ ஃபர்ஸ்ட் வைஃப மிஸ் பண்ணிட்டு வந்த மாதிரி எல்லாம் தெரியுது. இது மல்லி, கடுப்பேத்தாத மல்லி. அவ பக்கத்துல வர்றதும் தோல்ல சாஞ்சிக்க வர்றதும் என்னால சகிச்சுக்கவே முடியல. ஒவ்வொரு நிமிஷமும் எவ்வளவு பாடுபடுறேன் தெரியுமா? ஆஹா, அப்ப அங்க ஒரே ரொமான்ஸ் போலயே சாருக்கு. மல்லி, நீ உதவாங்க போற. அங்க நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். வேற யாராவது இருந்தா ஜாலியா எடுத்துப்பாங்க. நான் வேற ஏகப்பத்தினி வேற தானே. அதனால ஒண்ணும் பண்ண முடியாம அப்படியே அவஸ்தைப்படுறேன். அப்படியா? நீங்க ஏகப்பத்தினி விரதனா? பின்ன எப்பவுமே என் மல்லியவை நினைச்சுக்கிட்டு இருக்கிற. மல்லியவை சுத்தி சுத்தி வர்ற அதி தீவிர ஏகப்பத்தினி விரதன். சரி, போதும், நம்பிட்டேன். சாப்பிடலாமா? சாப்பிடலாம். மல்லி, இப்படி வானத்தை பார்த்து நிலாவை பார்த்து சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? என் அம்மா இருக்கும்போது மாசத்துல ஒரு நாள் இப்படி நிலாவை பார்த்துட்டே சாப்பிடுவோம். அம்மா எங்க எல்லாரையும் உட்கார வச்சு ஊட்டி விடுவாங்க. எவ்வளவு சந்தோஷமா மன நிறைவா இருக்கும் தெரியுமா? அம்மா போனதோட அந்த நிலா சோறும் போயிடுச்சு மல்லி. அம்மா கையில சாப்பிடுற நிலா சோறுக்கு எப்பவுமே தனி ருசி மல்லி. என்ன சோகம் உள்ள இத்தனை நாள் எங்கிருந்த புல்ல இருள தேடும் வேலைக்கில்ல ஒளியா வந்த எனக்குள்ள உன்ன மட்டும் வச்சிருக்க உள்ள மோகந்தான் ஏவோ சிறினில்ல வயசும் கத்தி கத்தி தொள்ள உறவா கத்தி கத்தி சொல்ல போரட்டி போட்டு அடிக்குதே புழுதி காத்து பிடிக்குதே மனசு கிடந்து தவிக்குதே மயக்கம் தெளிய மறுக்குதே பாதி வாழ்க்கை மல்லி, உன் கையால சாப்பிடுற நிலா சோறுக்கும் தனி ருசிதான் போலயே. ஐசா, மல்லி, உண்மையாதான் சொல்றேன். சரி போதும், பேசிட்டே இருக்காம சாப்பிடுங்க. ஏங்க, பகலெல்லாம் அலைஞ்சிட்டு வந்திருப்பீங்க. நீங்க படுத்துக்கோங்க, நான் உங்களை தூங்க வைக்கிறேன். மல்லி, நீ மட்டும் பகல்ல சும்மாவா இருந்த? நீயும் வேலை தானே செஞ்சிருப்ப. நீ வந்து படுவா, நான் உன்னை தூங்க வைக்கிறேன். வா.
மல்லி மல்லி என்னாச்சு? ஏங்க குளிரா இருக்குங்க. சரி இரு, என் சட்டையை தர, நீ போட்டுக்கோ. உங்களுக்கு குளிராதா? எனக்கெல்லாம் குளிர்ல, நீ போட்டுக்கோ. நீங்க தூங்கல? நீ தூங்கு, எனக்கு தூக்கம் வரல. வா படுத்துக்கோ வா. மல்லி, நான் இப்பெல்லாம் கோயிலுக்கே போறதில்ல. அதனால சாமி கிட்ட எதுவுமே வேண்டதில்ல. ஒருவேளை சாமி என் முன்னாடி வந்து எனக்கு ஒரே ஒரு வரம் தருவேன், என்ன வரம் வேணும்னு கேட்டா நான் என்ன கேட்பேன்னு தெரியுமா? எப்பவுமே என் மல்லியோட இப்படி இருக்கிற சந்தோஷமான ஒரு நிம்மதியான வாழ்க்கை கொடு கடவுளேன்னு தான் கேட்பேன். நான் எங்க இருக்கேன்? எங்க இருக்கேன்? ஓ ஓஹோ, நேத்து பைப்பை பிடிச்சி ஏறி மொட்டை மாடிக்கு வந்தேன்ல. கதிரேசன் இந்த ஆள் எதுக்கு இந்த நேரத்துல கூப்பிடுறாரு? ஹலோ, என்ன காலையில கூப்பிட்டுருக்கீங்க? குட் மார்னிங் மாப்ள. குட் மார்னிங், சொல்லுங்க. நீங்க இப்ப பாண்டிச்சேரியில இருக்கீங்க? ஐயோ, ஆமாமா, ஒரு முக்கியமான கிளைண்ட் மீட்டிங். அதுக்காக நேத்து ராத்திரியே கிளம்பி பாண்டிச்சேரிக்கு வந்துட்டேன். அப்படியா மாப்ள? இப்பதான் ரேணுகா சொன்னா. அம்மா, நீங்க பாண்டிச்சேரியில எந்த ஏரியாவுல இருக்கீங்க? எதுக்கு எதுக்கு கேக்குறீங்க? அது ஒண்ணு இல்ல, என்கிட்ட ஒருத்தன் பணம் வாங்கியிருந்தான். அவன் ரொம்ப நாளா கொடுக்காம தபாய்ச்சிக்கிட்டே இருந்தான். நேத்து தான் அவனை பிடிச்சேன். கையில பணம் வச்சிருக்கிறேன், வந்து வாங்கிக்கிறீங்களான்னு எகத்தாளமா கேக்குறான். நான் அப்படியே வச்சிடுறா, என் மாப்பிள்ள அங்கதான் இருக்காரு, அவர் வந்து வாங்கிப்பாருன்னு சொல்லிட்டேன். அதான் நீங்க இப்ப எங்க இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா அவனை அங்கேயே வந்து கொடுக்க சொல்லிடுவேன். ஆஹா, இந்த ஆளு நம்மள கையும் களவுமா பிடிக்க ஏற்பாடு பண்றான். என்ன பண்ண? மாப்பிள்ள, என்ன சத்தத்தையே காணோம்? என்ன சொல்லி சமாளிக்கிறது? என்ன சொல்ல? ஹலோ ஹலோ, நீங்க சொல்றது கேக்கல எனக்கு. ஹலோ மாப்பிள்ள, எனக்கு நல்லா கேக்குது மாப்பிள்ள. ஹலோ ஹலோ மாப்பிள்ள, உங்களுக்கு கேக்குதா இல்லையா? இல்ல, எனக்கு கேக்கல, கொஞ்சம் சத்தமா பேசுங்க. ஹலோ மாப்பிள்ள, கொஞ்சம் தள்ளி வந்து பேசுங்க. ஹலோ, கேக்குதா? மாப்பிள்ள, ரூம்ல இருந்தீங்கன்னா வெளியில வந்து பேசுங்க. ஹலோ 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 ஹலோ, கேக்குதுங்களா? மாப்பிள்ள, ஹலோ 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 ஹலோ, கேக்குதா? மாப்பிள்ள, ஹலோ, எனக்கு கேக்குதா? கேக்குது. உங்களுக்கு கேக்குதா? கேக்குதா கேக்குதா பாருங்க. என்ன திடீர்னு கட் ஆயிருச்சு? ஒரு வேலை சிக்னல் இல்லையோ என்னவோ. சரி, மறுபடியும் எப்படி மாப்பிள்ளைய கூப்பிடுவாரு, இப்ப பேசிக்கலாம். இனி இந்த ஆள் போன் பண்ணா எடுக்கவே கூடாது. எப்படி ஐடியா பண்ணி பிடிக்கிறாரு பாரு. மீச மட்டும் பெருசு இல்ல, மூளையும் நல்லா பெருசுதான் போல. என்னங்க யாரு போன்ல? வேற யாரு? நம்ம மெயின் வில்லன் தான். கதிரேசனா? என்னவா? நான் பாண்டிச்சேரிக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்தேன்ல,
நான் பாண்டிச்சேரிக்கு தான் போயிருக்கேனான்னு டெஸ்ட் பண்றாரு. நல்ல வேலை நான் தப்பிச்சேன் மல்லி. இப்படி எத்தனை நாள் தான் ஓடி புடிச்சு விளையாட போறீங்க? ஜஸ்ட் 10 நாள் தான் மல்லி. அதுக்குள்ள அந்த பிரச்சனை எல்லாம் சரி பண்ணிடுவேன். போற போக்க பார்த்தா 10 நாளே தாங்காதுன்னு நினைக்கிறேன். சரி மல்லி, நான் கிளம்புறேன். இல்லன்னு வச்சுக்கோ, அந்த கதிரேசன் இங்கே தேடி வந்துருவாரு. சரிங்க. அச்சச்சோ, ஏங்க இந்த சட்டை கசங்கிருச்சுங்க. இந்த சட்டையோட போறீங்களா என்ன? இந்த சட்டையோட போனா நீங்க கண்டிப்பா மீட்டிங் போலன்னு தெரிஞ்சிரும். எங்கேயோ மொட்டை மாடியில தான் படுத்து எந்திரிச்சு வந்திருக்கீங்கன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. வேற என்ன பண்ணலாம்? இந்த ஷர்ட்டை போட்டு போங்க. சரி மல்லி, நான் கிளம்புறேன். நீ பத்திரமா இரு. ஐ லவ் யூ. டாடா. அப்புறம் பார்க்கலாம். நான் அப்புறமா உனக்கு கால் பண்றேன். பை. டாடா. ஏங்க காஃபி காஃபி குடிச்சிட்டு போங்க. ஐயோ, அதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்ல. அதுக்குள்ள அந்த கதிரேசன் சங்கு ஊதிடுவாரு. ஏங்க பாத்து ஜாக்கிரதை. சரி சரி, பை பை. இந்த ரேணுகா எதுக்கு காலையிலே ஃபோன் பண்றா? என்னவா இருக்கும்? சொல்லு ரேணு. ராஜி, தூங்கி எந்திரிச்சிட்டீங்களா? தொந்தரவு பண்றேனா? எந்திரிச்சிட்டேன். சொல்லு. எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். அதுக்கு தானே நீ எனக்கு கால் பண்ணுவ. சொல்லு. விஜய் நேத்து ராத்திரி அங்க வந்தாரா? ஏய், எனக்கு என்ன இதான் வேலையா? யார் ராத்திரி இங்க இருக்கா, யார் ராத்திரி வெளியில போறா, இதெல்லாம் பாக்குறதுக்கு தான் நான் இங்க இருக்கேனா? ராஜி, ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் தேவைப்படுது. ப்ளீஸ் சொல்லு. ராத்திரி அவன் வந்த மாதிரி எல்லாம் தெரியல. கார் எதுவும் வரல. மல்லியுமே சீக்கிரம் லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்க போயிட்டாளே. ஏன் அவன் அங்க வரலையா? இல்ல, இங்க வந்தாரு. நீதான் கொஞ்சம் ரொமான்டிக்கா பேசி ட்ரை பண்ணி பாருன்னு சொன்னியே. நான் ட்ரை பண்ணேன். என்னாச்சு? பக்கத்துல நெருங்கும் போது சடார்னு ராத்திரி இங்க இருந்து கிளம்பிட்டாரு. ஏதோ அவசரமா பாண்டிச்சேரி போறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இப்படிதான் நடக்கும்னு நான் தான் ஆல்ரெடி சொன்னேனே. நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல. ஆமா, இப்ப எதுக்கு நீ ஃபோன் பண்ண? அவன் பாண்டிச்சேரி போயிட்டு தான் வருவான். உன் ரொமான்ஸ பார்த்து பயந்து அவன் பாண்டிச்சேரியே போயிட்டான் போல. எனக்கு அப்படி போன மாதிரி தெரியல ராஜி. காலையில என் அப்பா பாண்டிச்சேரியில ஒருத்தர் பணம் தரணும், உங்ககிட்ட கொடுக்க சொல்றேன், வாங்கிட்டு வரீங்களான்னு கேட்டதுக்கு போன் சிக்னல் கிடைக்காத மாதிரி பண்ணிட்டு கட் பண்ணிட்டாரு. எனக்கு என்னவோ அவரு அங்கதான் வந்திருப்பாரோன்னு ஒரு டவுட். அதான் கேட்டேன் ராஜி. இங்க வந்த மாதிரி எல்லாம் எனக்கு தெரியல. இங்க ஒரு கூத்து நடந்திருக்கு தெரியுமா? என்ன ராஜி? அந்த மல்லி இருக்கால, அவ விஜய் சட்டையை போட்டுக்கிட்டு மாடியில இருந்து கீழே இறங்கி ரூமுக்கு போறா. விஜய் சட்டையை போட்டுட்டு வராலாம்? அது மட்டும் இல்லாம கையில பாய், தலகாணி, அப்புறம் டிஃபன் கேரியர் என்னென்னமோ எடுத்துட்டு போறா. மாடியில அவ என்ன பண்ணிருப்பா? ஒருவேளை மாடியில போய் தூங்கிருப்பாளோ? மாடியில தூங்குனா விஜயோட சட்டையையும் போட்டிருக்கணும். புருஷன் இங்க இல்லன்றதுக்காக கூட புருஷ சட்டையை போட்டிருக்கலாம்ல. ராஜி, எனக்கு இன்னொரு ஹெல்ப் பண்ணணும். ஏற்கனவே ரொம்ப கேவலமா ஹெல்ப் கேட்க ஆரம்பிச்சிட்ட. இன்னும் நான் என்னதான் பண்ணணும்? நீயே சொல்லு. இல்ல, எனக்காக அந்த மல்லிய ஒரு போட்டோ எடுத்து அனுப்பணும். ஆமாண்டி, நான் இன்னும் அந்த வேலையை வேற செய்யணுமா? ப்ளீஸ் ராஜி, ப்ளீஸ். சரி இரு, ட்ரை பண்றேன். ராஜி, ராஜி, ராஜி. ஏய், என்னடி? போட்டோ எடுத்தாச்சா? ஏய்,
அவ பார்க்காம இருக்கப்பதானே எடுக்க முடியும். கொஞ்சம் வெயிட் பண்ணு. சும்மா நொய்யுன்னு. இல்ல நான் கொஞ்சம் நர்வஸா இருக்கேன், அதனாலதான் கேட்டேன். ப்ளீஸ். ஓ, அவ இன்னும் வரலையே. ராஜி, இந்த சட்டை தான், இதே சட்டை தான் அவரு நேத்து ராத்திரி இங்க இருந்து கிளம்பும் போது போட்டிருந்தாரு. இப்ப விஷயம் புரிஞ்சிருச்சு. என்ன ராஜி? அந்த மல்லி சீக்கிரமா தூங்குற மாதிரி சீனை போட்டு சத்தம் இல்லாம பாய் தலகாணி எல்லாம் எடுத்துக்கிட்டு மொட்டை மாடிக்கு போயிருக்கா. உன் புருஷன் அந்த அழகிய ராவணன் அவன் சத்தம் இல்லாம ஆட்டோல வந்து பின்னாடி வழியா மாடிக்கு போயிருக்கான். 2 பேரும் ராத்திரி முழுக்க நிலா சோறு சாப்பிட்டிருப்பாங்க. ஒருத்தர் தோல்ல சாஞ்சு மடியில படுத்து ரொமான்ஸ் பண்ணிருக்காங்க. ஏதோ ஒரு மூமெண்ட்ல அவனோட சட்டைய வாங்கி போட்டிருக்கா. காலையில அதே சட்டைய போட்டுட்டு வந்தா நீ கண்டுபிடிச்சிருவன்றதுக்காக காதல் மன்னன் இருக்காருல, அதான் என் தொம்பி வேற சட்டைய போட்டுட்டு வந்திருப்பான். இதுதான் நடந்திருக்கு. ராஜி, எப்படி நீ இவ்வளவு துல்லியமா சொல்ற? புள்ளி தெளிவா இருக்கு. கோலம் போட்டுட்டேன், அவ்வளவுதான். அப்போ அவளோட சண்டை போடுற மாதிரி வெளி உலகத்துக்கு பண்ணிட்டு உள்ள 2 பேரும் காதல் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? இத பாரு ரேணு, நான் ஏற்கனவே உன்கிட்ட சொன்னதுதான். அவங்க 2 பேராவது சண்டை போடுறதாவது. காதலோட சரியான ருசிய ஒருத்தங்க பாத்துட்டாங்கன்னு மட்டும் வெயி, அவங்கக்குள்ள சண்டையே வராது. எப்பவுமே அப்படி காதலிச்சுட்டே தான் இருப்பாங்க. இந்த 2ம் அந்த கேஸ் தான். நீ இவங்க உண்மையாவே சண்டை போடுறாங்கன்னு நினைச்ச, நீ தான் முட்டாளாவ. ஆமா ராஜி, என்னதான் முட்டாளாக்கிட்டாங்க. சரி, இப்ப நான் போனை வைக்கிறேன். இங்க பாரு, நான் ஏற்கனவே சொன்னதுதான். இவங்களெல்லாம் நம்பாத. உன்னை வேற ஒரு ட்ராப்ல மாட்டி விட்டுட்டு போயிடுவாங்க. நீ உனக்காக தனி பிளான் வச்சுக்கோ, அதுதான் உனக்கு சேஃப். நான் அப்படியே பண்றேன். டபுள் கேம் மாடி சின்ன ஏமாத்தலான்னு பாக்குறீங்களா? நான் உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க. ஏதாச்சும் பண்றேனா இல்லையான்னு மட்டும் பாருங்க. ரகு, ரகு, ரகு. சுடர், என்ன சுடர் சடன் சர்ப்ரைஸ்? காலையிலேயே தேடி வந்திருக்க? அந்த ராஸ்கல் என்னை ஏமாத்திட்டான் ரகு. அவன் பெரிய சீட்டா இருக்கான், ஃப்ராடா இருக்கான், பெரிய ஏமாத்துக்காரனா இருக்கான். அவன் இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்ல. யார பத்தி சொல்ற சுடர்? வழக்கமா எல்லாரும் நம்மள பத்தி சொல்ற வார்த்தைகள்லாம் இப்ப நீ யார பத்தியோ சொல்றியே, அப்படி யாரு நம்மள விட பெரிய சீட்? மனுஷனா இருந்தா ஒரு நேர்மை வேணும் ரகு. வார்த்தையில சுத்தம் இருக்கணும். ப்ராமிஸ் பண்ணா காப்பாத்தணும். அவன் ஒரு துரோகி. நம்ப வச்சு என் முதுகுல குத்திட்டான். சுடர், கொஞ்சம் கிளியரா சொல்லு, யார சொல்ற? வேற யாரு? அந்த விஜய் தான். விஜய் மேல உனக்கு ஏன் இவ்ளோ கோவம்? அவன் எப்பவும் உன்கிட்ட ஸ்வீட்டா தானே நடந்துப்பா. உன்னை ரொம்ப கேரிங்காவும் பாத்துப்பானே. அப்படிதான் நானும் நினைச்சேன். ஆனா அவன் ரொம்ப போலியா இருந்திருக்கான், வேஷம் போட்டிருக்கான். சுடர், என்ன நடந்துச்சு? தெளிவா சொல்லு. 2 நாள் ஊருக்கு போயிருந்தான்னு சொன்னேன்ல. நேத்து சென்னைக்கு வந்துட்டான். வந்ததும் நேரா என் வீட்டுக்கு தான் வந்தான். வந்தவன் எனக்கு மல்லிய பிடிக்கல, அவளுக்கு என் மேல மரியாதையே இல்ல, நான் அவளை டிவோர்ஸ் பண்ண போறேன்னு சொன்னான். இனி நான் உன்னோட வாழ போறேன்னு சொன்னான். நான் அதை நம்பினேன் ரகு. என்னையும் அவ வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவளோட சண்டை போட்டான். எனக்கும் அது உண்மையான சண்டைன்னு தோணுச்சு. ஆனா அவன் என்னோட க்ளோஸ் ஆகல. ஒரு டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்றான். அந்த பக்கம் மல்லியோட சந்தோஷமா இருக்கான். வெளியில எல்லாரும் பார்க்க சண்டை போடுற மாதிரி இருந்துட்டு அந்த பக்கம் அவளோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கான். இது எப்படி ரகு நேர்மையா இருக்க முடியும்? மல்லி கூட சண்டை போடுற மாதிரி டிராமா பண்ணிட்டு ஆனா அவ கூட க்ளோஸா இருக்கான்னு சொல்றியே, அது உன்னோட கற்பனையா இல்ல உண்மையிலேயே அப்படிதான் நடக்குதா? ஐ மீன், do you have any proof? நான் என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன், நீயே உண்மை என்னன்னு சொல்லு.
ஏ ரேணுகா, இவகிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்க? இவ உனக்கு வாழ்க்கை தர்மம் பண்ணணுமா என்ன? இப்ப அவ வாழ்ற வாழ்க்கையே நீ போட்ட தர்மம் தான். நீ வா. விஜய் சுடர், இத்தனை நாளா உன்கிட்ட நடிக்காதவன் இப்போ திடீர்னு நடிக்கிறானா? அதுக்கு என்ன காரணமா இருக்கும் நீ நினைக்கிற? அதுதான் எனக்கும் புரியல ரகு. வெரி சிம்பிள் சுடர். அவனுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. அவனுக்கு நீ ரேணுகா இல்லங்கிறது புரிஞ்சிருச்சு. ராஜி சொன்ன மாதிரி அவன் நடிக்கிறான். அவன் ஏதோ பெருசா பிளான் பண்றான். அவன் மொத்தமா உன்னை போலீஸ்ல ஒப்படைக்க ஏற்பாடு பண்றான். நிஜமாவா? நீ உண்மையதான் சொல்றியா? உண்மைதான் சுடர். நடக்கிறத பார்த்தா அப்படிதான் தோணுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.